இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுற பார்க்கணும், நீ சொல்லிப்பார். நான் சொல்ல நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கணும். சொல்ல நீ மந்தாரத்து கேட்க சொன்னேன். 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்லை, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போயிட்டு. பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதாங்க, யாரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்குன்னு தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கு. ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. ஐயா உழைச்சுதாங்க ஐயா சாப்பிட்றான், ஹிந்திக்காரன் உழைச்சுதானங்க ஐயா சாப்பிட்றான், ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க ஐயா. யாராவது ஹிந்திக்காரன் இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான். நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசுனதே கிடையாது. யாராவது ஒரு இந்திக்காரன் வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்களை இவங்க இங்கிருந்து பாட்ராக்குவாய, ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம், இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க. யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா? தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம். அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா. அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அஸ்ஸாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம்? பல ஒண்ணா பார்த்துட்டு வரலாம். அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு 830 ரூபாய் கொடுக்கிறோம் அஸ்ஸாம். மத்திய பிரதேசல 1,30 லட்சம் பேருக்கு 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் 1,250. சத்தீஸ்கர்ல 80 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். சத்தீஸ்கர்லிங்கம்மா 80 லட்சம் மகளிருக்கு 1000. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1,80,00,000 தாய்மார்களுக்கு 2,100 ரூபாய் கொடுக்கணும். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2,500. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, என்னென்ன டெல்லியில் 2,500, அதை தாண்டித்தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யணும், யாருமே செய்வாங்க.
இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது, நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். நான் சொல்லிங்க, இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி, மோடி அவர்கள் சொன்னால் செய்வோம். இவங்க மாதிரி இல்லைங்க. ஒரு நாள் பேப்பர் திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்தை விட கொடூரமா இருக்கு, நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கி விடணும். அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க, திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கிறார். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைங்க, நம்ம தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு நான் வருதுங்க. பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதுவுமே தெரியாது, பிஞ்சு குழந்தை. 8 வயசு பொண்ணுக்கு என்னங்கய்யா தெரியும், இல்ல 18 வயசு பொண்ணுக்கு பெருசா தெரியாது. பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்கம்மா, நீங்க நம்பணும். அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குள்ளநரி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. 60 ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார். ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும், இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். போஸ்ட் ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு போகணும், அவர்களுக்கு விடிய கொடை பிடிக்கணும், பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் இந்த முறை உடைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எறிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க. இதுக்கு கூட ஒரு பெரியவர் சொன்னார், நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன் அன்பில், நல்லா கேட்டு காதல நல்லா காத்திருந்து கேட்டு நான் சொல்றேன் நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழுக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்க. உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம், வேற ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு பிறகு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடியை என்ன சொல்றார்? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழியை 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழிய 3வது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க. இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார்? எங்கீங்க ஹிந்தியை திணிக்கிறார்?